வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் எதுவும் ட்ரை பண்ண வேணாம். ரீசன் முக்கியமாக 18 வயசு கீழே இருக்கவங்க எந்த ஒரு சேஃப்டியும் கைடன்ஸும் இல்லாமல் இதை ட்ரை பண்ண வேணாம். ரீசன் என்னென்னா, அன்றைக்கி எங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸும் சரி, நாங்கள் பார்த்த விஷயங்களும் சரி, கேட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அது ரொம்ப புதுசாகவும் சொல்லப்போனால் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அன்றைக்கி நைட் எங்களுக்கு தூக்கமே இல்லை. எங்கள் லைஃப்பில் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படி என்ன நாங்கள் பார்த்தோம், என்ன நாங்கள் கேட்டோம், இதனால் எவ்வளோ பதட்டமாக இருக்கும், இதுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் ஜஸ்ட் வாட்ச். இது பாடுறேன், அது பிரச்சனை இல்லை. ஓகே, அன்றைக்கி இந்த இடம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி அந்த கொள்ளு சத்தமாவது மயிராகுது தான் நான் பார்த்துக்கேன். கொஞ்சமாக பீட் போட்டு பேசு. இது இதுக்கு மேலே போகிறது ஒரு படிக்கட்டுக்கும் ஒரு வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிவா, இது முடிச்சுட்டு வரலாம். முடிச்சுட்டு தப்பாக முடிச்சுட்டு இங்கே தானே அங்கே பார்த்தோம் பண்ணி. ஓகே, இன்னைக்கு மேலே ஏற்றிருக்காங்க பத்தியா. மாட்டிச்சாடா, அது யாரும் சாப்பாடு வைக்கிறாங்கடா, இல்லை வளர்க்குறாங்கடா அது. ஆமாம், ஆனால் ஏன் இங்கே வளர்க்கணும்? உள்ளே போகிறோமா? போறியா? இரு, நான் போகிறேன். இங்கே இரு. ஓகே, பின்னாடி பாரு. சுத்தமாக இருக்கு பத்தியா. என்ன சுத்தமாக இருக்கு. ஓகே, நைஸ். மனுஷன் கூட நம்பிடலாம், இந்த பாம்பு தான் க்ளீனாக இருக்குது பாரு. அன்றைக்கி இங்கே தானே வெளில போனோம். ஏய், அன்றைக்கி இங்கே தானே சாணியாக இருக்குன்ட்டு அப்படியே போயிட்டோம். நீ அப்படி வா, நீ அப்படி வா. ஆமாம் இருக்குடா, இது வரைக்கேடா நான் சொன்னேன்ல. செடி செடியாக செஞ்சு செஞ்சது. யாரும் நடக்கிறாங்க, யாரும் நடக்கிறது இல்லை. அமைதி. யாரும் நடக்கிறாங்க, இதை வெயிட் பண்ண. இந்த இடத்த தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெளியே இருக்கு. ஒரு செகண்ட்ல பயமுத்திட்டான் அந்த பெரிய வரப்ப. ஆனா பாருங்களா, என்ன ஏன்டா சாப்பிடுறீங்க? அம்மா தம்மன் குட்டி குட்டி பசங்க வந்து கழுத்துலேயே அடிக்கிறான்ற மாதிரி. கத்தாத கத்தாத. என்ன விட்டு வர்றான். ஐயோ, எக்கடா இருக்கு நான் என்னாச்சு? செயின் சாவா? சே, ஓ செயின் சாவா பண்ணுறேன் இல்லை. ஏய், அது என்ட்ரன்ஸாக உங்களுக்கு டார்ச் அடிக்காத. என்ட்ரன்ஸ் படிக்கட்டு எங்கே இருந்துச்சு பார்த்தோம். வெளியே போகணும்.
நம்ம இது முடிச்சாச்சுல, இந்த இடம் மட்டும்தான் பாக்கி. ரைட், இது போய் தான் ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு போலையா போல. யாருக்கும் இல்லை போனா இல்லை, சவுண்ட் வந்துச்சு. அதான் நானே யோசித்தேன். பீன் சொல்கிறேன் இல்லை இது அங்கேயும் இல்லை. நான் தெரியலண்ணா. இந்த பக்கம் வழி இல்லை. பாம்புக்கு தான் இப்போ பயமே. டார்ச் ஆஃப் பண்ணிட்டு வெளில போகிறோம். டார்ச் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஓகே. எத்தனை மேலே ஏறுறது? இந்த பக்கமும் வழியாக இருந்துச்சு. ஏன் முடிச்சிட்டோம்ல. என்ன முடிஞ்சு இங்கேருந்து உண்டா அவ்வளோதான். கிச்சன் மாதிரி இருக்கு. இருக்கு புரியல. ஒன்றும் இல்லைல்ல. முடிஞ்ச அளவுக்கு டார்ச் லைட்டை கீழே ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா மேலே 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 தான். நான் என்ன பாருங்க நண்பர்களே. என்னாச்சு? ஆமாம், சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஏய், இந்த இடம் என்னடா புதுசாக இருக்குது. போக முடியுமா? எனக்கு ஒரு மாதிரி பேக் ஸ்மெல் வர இல்லை, எனக்கும் வருது. அந்த இடத்துக்கு எப்படி போகிறது? இவ்வளோ நேரம் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கும். கீழே ஃபோக்கஸ் பண்ண. டார்ச் லைட்டை வெளியே அடிக்காது. பில்டிங் வெளியே இருந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா செத்தோம். டார்ச் லைட்டை கீழே ஃபோக்கஸ் பண்ணுறான்னு. ஃபஸ்ட் பிளாக் முடிச்சிட்டோம். கரெக்டாக தான் எடுக்கிற. ஏய், வழியில் பார்த்தோம். அந்த பக்கமே ஊந்தனா எலும்பு கூட தெரியாது. வீடியோ எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே தெரியல. எங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் எடிட் பண்ணப்போ தான் டார்ச் லைட் ஆஃப் பண்ணோம். டார்ச் லைட் ஆஃப் பண்ணிக்க. இந்த பாதி முடிச்சாச்சு. பண்ணி அடைச்சி வச்ச இடத்துல சொல்லப்போனால் உள்ளே சுத்தமாக இருக்குது. சொல்லல இல்லை பாட்டு எது செத்து இருந்துச்சுட்டா நீ விட்றதா. காய்ஸ் டைம் வந்து மாஸ்க் போட்டுவாங்க. மாஸ்க் போட்டு வரலன்னா என்ன மாரி வாங்க. அதுக்கு தான் மாஸ்க் போட்டு வரணும். அதான் எனக்கு புரியல.
முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சை கீழே அடி. ம் ஏதோ தெரிஞ்சுது, ஆனால் என்ன தெரிஞ்சுதுன்னு தெரியல. என்ன தெரிஞ்சதுன்னா நினைக்கிறேன் எடிட்டிங்கில் தான் தெரியும். கையும் ஃபோனும் ஒரே மூமெண்ட் இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஆமாம், டார்ச் லைட்டும் பாஸ். சரியா கிரி, இந்த வாட்டர் டேங்க் மேலே ஏறினப்போ இல்லையே. இருந்துச்சு நீ கவனிக்கல. சரி அப்போவா அங்கே போவோம். இந்த வாட்டர் டேங்கா? ஆமாம். இந்த கைஸ் இந்த பாதி வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் அந்த சைடு பாதி மட்டும் தான் இருக்குது. முடிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம். இதுதான் என்ன ஃப்ரெண்டில் போ. உனக்காச்சும் பேடாக ஃபீல் ஆகுதா? ஃபீல் ஆகுது தெரியல. எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ பாதி தூரம் நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த பில்டிங்கில். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே வந்துட்டு பேடாக ஃபீல் பண்ணல. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியமாக இருந்தது. ஆமாம், ஓரளவுக்கு தைரியன்றல லைட்டாக பயம் வந்துடும். ஆமாம், லைட்டாக சொல்லு. டார்ச் லைட்டு கீழே எஸ். நாங்கள் ஏன் டார்ச் ஆஃப் பண்ணுறோன்னா மாட்டிப்போம். அப்படியே மெயின் ரோடு இங்கே கேட்கல. இந்த இடம் பார்த்தாச்சுல, பாதி இடம் முடிச்சாச்சு. அந்த பக்கமும் உள்ள போகலாம். போகணும் போல போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதோட வெளியே வந்து இப்படி போன மாட்டாங்க. லைட்டாக செடி தாண்டா நோடுது. செடி என்ன யாராச்சும் இருக்கீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு வரப்போ அந்த நிலைமையில தான் இருக்கணும். ரெஸ்ட்டுமே அந்த நிலைமையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் காலேஜ் முடிக்கிறப்போ இவனுக்கு கூட பில்டிங் கட்ட தெரிஞ்சிருக்கு. காலேஜுக்கு அந்த மூலையே ஒன்று இருக்கே, அது எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்து டார்ச் லைட் மேலே அடிக்காத, கீழே மட்டும் படி. அப்போ தான் முடிஞ்சிச்சு. கேமிங் பிளேஸா? தெரியா ஆளுங்க இருக்காங்க. ஏய், 10 பிரச்சனை கடா பக்கி. குடிச்சவங்க இங்கே தான் இருக்கணும் நம்மளுக்கு. டேய் தொடர் என்னைக்கு குடிக்க மாட்டக்கூடாது. எவனோ மனநிலை பாதிக்கப்பட்டவன் எங்கே சென்சர் போடுறான். ஏய், நம்ம மோசமான ஏரியாவுக்கு வந்துட்டோம்டா கிரி. கிரி டாக்ஸ் வந்திருக்கோம். ஏய் கிரி கிரி, சத்தியமாக இடம் தப்பாக இருக்குடா. இரு, இப்போ தான் வேணுமே. இடம் தப்பாக இருக்கா? ஏன் வந்தாண்ணா? டேய், இது எல்லாமே தப்பாக இருக்குடா. ஸ்லைஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இங்கே கத்துறாங்க. ஷோ அங்கே வா. பார்த்தேன். ஏய், வந்தாச்சு. அது புரியுது. அங்கே தான் பார்த்தோம். அது ஓகே. வேற கத்துறாங்க. இங்கே எதுவும் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. சத்தியமாக நடக்குது. ட்ராயிங் எல்லாமே தப்பாக இருக்குது. ஏய், வண்டி சத்தம்.
வண்டி சத்தம். மாட்டிக்கிட்டோம் கிரி. பிரியாணி கைஸ், நிறைய பேர் வாக் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் அதானே அந்த வாட்டர் டேங்க்கு. யாராச்சும் இருக்கீங்கன்னா நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம். நீங்கள் எதுவும் பண்ணுறாதீங்க. அதுமாரி ஏதாச்சும் வந்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் பின்னாடி மூமெண்ட் இருக்குது. ஓகேவா, வெயிட் பண்ணி எனக்கு சரியாக கன்ஃபார்ம் ஆகலை. எனக்கு கீழே போய்ட்டு ஒரு பொண்ணு வாய்ஸ் தான். கீழே போய்ட்டு போவோம். ஏதோ தப்பாக நடக்குது. கீழே போய்ட்டு போவோம். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம வரவும் கிரி அன்றைக்கி வந்து சத்தம் எல்லாமே ஓகே தான். உனக்கு கேட்குதா? நாளை என்ன ஃபாலோ பண்ணுறேன், பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க. கேட்குதா? வெளில யாரும் இருக்காங்க, வெளில யாரும் இருக்காங்க, வெளில யாரும் இருக்காங்க. டார்ச் லைட் ஆஃப் பண்ணு, டார்ச் லைட் ஆஃப் பண்ணுறோம். டார்ச் லைட் எல்லாம் ஃபோனோட டார்ச் லைட் கேமரா வழியாக போடுறோம். கேமரா வழியாக போகிறாங்க. பார்த்தா மாட்டோம். இப்போ அது கூட பிரச்சனை இல்லை. இங்கேருந்து எப்படி போகிறது? சுற்றிட்டு போனாலும் வழி இல்லை. அவர் பார்க்க ஆள் ஒரு மார்க்கமாக இருக்கார். மாட்டிக்கிட்டோம். கிரி பச்சமாக மாட்டிக்கிட்டோம். சத்தம் கேட்குதா? சைலண்டில் போடுறோம். சைலண்டில் போடுறோம். புண்டை ரெஸ்ட் ரூம் போகணுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நாங்கள் எங்களோட கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் எதுவுமே பேசிக்கல. நாங்கள் எங்களுக்குள்ளே மட்டும் தான் பேசிக்கிட்டோம். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இது எதுக்குமே எங்களுக்கு பதில் இல்லை. ஒன்று, நாங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இங்கேருந்து எஸ்கேப். ஆனால் எங்களுக்கு அந்த ஐடியா சுத்தமாக இல்லை. சொல்லப்போனால் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் ரொம்ப ஆர்வப்பட்டேன். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ தான் ஒரு சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. அந்த சவுண்டு எங்கள் 2 பேருக்குமே கேட்டுச்சு. அது எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அங்கேருந்து போகிற வரைக்கும் அந்த சவுண்டு எங்களுக்கு கேட்டுச்சு. அந்த சத்தம் இதுதான். தப்பாக நடக்குது. டார்ச் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிடுவோம். வீடியோ கைஸ், இங்கேருந்து நாங்கள் எப்படி போக போகிறோன்னு தெரில. ஓகே, நாங்கள் எப்படி போக போகிறோன்னு தெரில. மேலே நாங்கள் பார்த்ததுக்கும் மேலே ஆள் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு யாருன்னே தெரியல. யாருன்னு தெரியல. வெயிட் பண்ணு. இங்கே பாரு, மேலே 2 பேர் ஃபாலோ பண்ணாங்க.
ஓகேவா? பிரிட்ஜுக்கிட்டேருந்து அது யாருன்னு தெரில, இங்கே ஏதோ நடக்குது, ஆனால் என்ன நமக்கு தெரில. இதை நம்ம அப்லோட் பண்ணுறது நம்ம ரிஸ்க் மட்டும்தான். ரெடியாக போயிடுவோம்னு நினைக்கிறேன். நிழல் தானே, கிரீன் நிழல்டா. இப்படி வா, எச்சு வா, எச்சு வா. கிரி வராங்கடா. கிரி வராங்க. அது வரைக்கும் போய் சொல்லி மணி என்ன தெரியுமா? 1:30. கம்னரு இந்த டைமில் ரெஸ்ட் ரூம்னா எப்படி நம்ம 6 மணிக்கு 1:30 ரெஸ்ட் ரூம் போட வரோம். பொண்டை மேலே 2 பேர் இருக்கானுங்க. கம்னராண்டா. சரி விட, நான் ஃப்ரெண்டில் போகிறேன், என்ன நான் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீ ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இது பண்ணலை. அவன் யாரும் இருக்கும். ஓகேவா? அன்றைக்கி நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு கேட்ட சத்தம் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. என்ன நடக்குது? ஏன் அந்த சத்தம்லாம் இங்கே கேட்குது? திரும்ப நம்ம உள்ளே போவோமா? இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ் எனக்கும் கிரிக்கும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா, இப்போ வேண்டாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு குரூப்பாக வந்து இந்த இடத்த பிரிஞ்சு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல பேரானமல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா 10க்கு நாங்கள் 3 தான் கொடுப்போம். அந்த 3யுமே எதுக்குன்னா எங்களுக்கு கேட்குற சத்தங்கள் மட்டும்தான். ஆனால் இந்த இடத்துல இல்லீகல் அண்ட் தப்பான விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா 10க்கு நாங்கள் 9.5 ஏற்றுடுவோம். இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிறைய பில்டிங்ஸில் பேரானமல் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. இதுமாரி தப்பான விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே சைக்கோ இருக்கானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சைக்கோ மைண்ட் செட்டோட இங்கே நிறையா பேர் இருக்காங்க. நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்த நிறைய விஷயங்கள் வச்சு தான் 9.5 கொடுத்துருக்கோம். அந்த இடம் எங்களுக்கு என்ன தான் நிறைய பயத்தை கொடுத்துருந்தாலும் அதே இடத்த எங்களை யோசிக்க வச்சுருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் வேறு இடத்துக்கு போனாலும் அதோட பேக் ஸ்டோரி என்ன, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நாங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும்னு நினைக்கிறோம். அடுத்த வாட்டி கண்டிப்பாக இதே பில்டிங்க்கு நாங்கள் ஒரு குரூப்பாக வருவோம். அன்னைக்கு பிரிஞ்சு தேடும். சொல்லப்போனால் அன்றைக்கி எங்களை லக்கு தான் காப்பாற்றுச்சு. அன்றைக்கி அவர் அப்படியே மேலே ஏறாமல் இருந்திருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்துருந்தா நான் மாட்டியிருப்போம். இன்னொரு எங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, பக்கத்துலேயே மெயின் ரோடு, ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால அன்றைக்கி கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்துச்சு. அதனால் ஈஸியாகவே நாங்கள் அங்கே தப்பிச்சிருப்போம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ ஃபெஸ்டிவல் டைமில் போவோமான்னு கேட்டால் கிடையாது. கண்டிப்பாக அன்றைக்கி ஆனால் குரூப்போடு போவோம், பிரிஞ்சு தேடுவோம். இங்கே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ்.